வீட்ல பூஜை அறையே இல்லன்னா, அந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகமா சுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஒரு வீட்ல பூஜை அறை நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா, ஹைஃபையா இல்ல. அத ஒரு 4 சாமி ஃபோட்டோ இருந்தா கூட அழகா தொடச்சு, பொட்டு வச்சிருக்காங்கன்னாவே, அந்த வீட்ல வந்து ஹேப்பியா இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான். அந்த ஒரு பூஜை அறைய பார்த்தா, மொத்த வீட்டோட ஹிஸ்ட்ரி சொல்லிடலாம். ஸோ, உங்களுக்கான கோவில் அதுதான். பூஜை அறை. இது 1. இது எங்க இருக்கணும் அப்டின்னா, முடிஞ்ச அளவுக்கு நார்த் ஈஸ்ட் ஈசானிய மூலையில இருந்தா நல்லது. அப்படி இல்லன்னா, நார்த்தையோ, ஈஸ்ட்டையோ பார்த்த மாரி இருந்தா ரொம்ப பெஸ்ட். என்ன பொறுத்தவரைக்கும் ஈஸ்ட்ல இருந்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ம். ஏன்னா, அப்ப நீங்களும் ஒண்ணு நீங்க வெஸ்ட் இல்ல ஈஸ்ட்ட பார்ப்பீங்க. இல்ல சாமி ஈஸ்ட் இல்ல வெஸ்ட்ட பார்க்கும். அது வந்து ஓகேவாயிடும். ஸோ, அது வந்து பெஸ்ட் டைரக்ஷன். இது 1. நீங்க வந்து பூஜை அறை நம்ம சினிமால பார்க்குற மாதிரி பெருசா இருக்கணும். நெறைய ஃபோட்டோ நம்ம வந்து நெறைய படத்தங்கள்ல பார்த்துட்டு, அதுவும் எங்க வீட்லலாம் எங்க வீட்லயே சொல்றேன். அந்த நாடகத்தில பார்த்தேன். அந்த மாரி ஒரு சாமி ஃபோட்டோ வேணும். ஊர்பட்ட சாமி ஃபோட்டோ மாட்டுறதுல பிரயோஜனம் இல்ல. ஆக்சுவலா எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகும். சாமின்றது எனர்ஜி. ம். எல்லா சாமியும் ஒண்ணு தான். சாமி அரூபம். ஒரு ஒரு பர்ப்பஸுக்காக தான் ஒரு ஒரு விதமான ரூபங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன ரூபம் தேவையோ அத மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சுருவீங்க. இதுதான் லாஜிக். பர்ப்பஸே அடிக்கடி மாறுதே சார். அப்ப அதுக்கேத்த மாரி வைங்க. ம். அதுக்கேத்த மாரி வைங்க. இல்ல அதுல ஸ்டாண்டர்டா ஒண்ணு இருக்கிறத வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரி நான் பர்ப்பஸுக்கு ஏத்த மாரியே ஒண்ணு சொல்றேன். 3 சாமி மெயினு. ம். என்ன 3 அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க குலதெய்வம். ம். நெறைய வீட்ல குலதெய்வம் ஃபோட்டோவே இருக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட்டு குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கணும். ஓகே. அத வந்து நீங்க அருவாளா வச்சு சாமி கும்பிட்டாலும் சரி, இல்ல முனீஸ்வரர் ஒரு செங்கல் கல்ல வச்சு கும்பிட்டாலும் சரி, இல்ல பச்சையம்மன ஃபோட்டோவ வச்சு கும்பிட்டாலும் சரி. குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஏன்னா, ம். அதுதான் உங்க டிஎன்ஏ. ம். அவங்கள தாண்டி தான் எல்லாரும் வரணும். இது 1. அடுத்து வந்து உங்களது வந்து இஷ்ட தெய்வம். ம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும். யார பிடிக்குமோ அவங்கள வச்சுக்கோங்க. 1 நெறைய சொல்ல 1 வச்சுக்கோங்க. 3வது வந்து உங்க இது வந்து நான் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. டெசிக்னேட்டட் காடுன்னுவேன். டெசிக்னேட்டட் காட் அப்டின்னா, உங்க ராசி, நட்சத்திரம், லக்னத்துக்கு எந்த கடவுளோ அந்த கடவுள். ம். இப்ப நீங்க மேஷ ராசினா, இப்ப மேஷ ராசின்றது செவ்வாய் வீடு. செவ்வாய் வீட்டுக்கு கடவுள் யாருன்னா, நீங்க முருகர் சொல்லலாம், துர்க்கை சொல்லலாம். பெருமாள் வழிபாடுறவங்களா இருந்தா, நரசிம்மர் சொல்லலாம். சக்கரத்தாழ்வார், அதுக்கப்புறம் இவரு கருடாழ்வார் இவங்கள சொல்லலாம். நீங்க என்ன எங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும், நீங்க வந்து உங்க டெசிக்னேட்டட் கார்ட் மூலியமா தான் வரும். அத கடவுள்ன்னும் சொல்லலாம், கிரகம்ன்னும் சொல்லலாம். அந்த கடவுள். இந்த 3 வந்து மஸ்ட். ம்.